கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றிவிட்டீரே. எங்களை களிப்பாக மாற்றிவிட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வனாந்தரம் போல இருந்த வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாய் மாற்ற வல்லவர். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் போல் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆறுகளையும் வழிகளையும் உண்டாக்கி அதிலையும் எங்களை நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஜெயிக்கிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்குறீங்க. கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் தொடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் ஒரு நாள் நமக்கு பொய் சொல்லாது. வனாந்தரம் என்று சொன்ன உடனேயே நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே வறட்சி, ஒரே உஷ்ணம். இன்னும் அந்த வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே தண்ணீர் காண முடியாது. அங்கே பயங்கரமான புழுதி புயல் அடிக்கும். இன்னொரு காரியம் என்னென்னா, வனாந்தரத்தில் திசை தெரியாது, வழி தெரியாது. எங்கு பார்த்தாலும் அப்படியே ஒரே மணலாக அல்லது ஒரே வனாந்தர காடாக தெரிகிறதுனால நம்ம எங்கே போகணும்னு திசை தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். நமக்கு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்க்கும்போது அவங்க வனாந்தர வழியாகத்தான் 40 வருஷம் பயணித்தாங்க. அந்த 40 வருஷம் பயணத்தில் வனாந்தரம்தான். ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு முதலாவது வழியை உண்டாக்கினார். வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு வழியை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கிறார். வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ தண்ணீர் கொடுக்கறது மாத்திரமில்லை, வனாந்தரத்தில் உஷ்ணம் காணப்படுகிறது. அந்த உஷ்ணம் காணப்படுகிற சமயத்தில் தேவன் அவங்களுக்கு மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறார். மேகஸ்தம்பத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, அங்கே அதிகமாக அவங்களுக்கு குளிர், இரவு நேரத்தில் குளிர் வருகிறது. அந்த குளிரில் தேவன் அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை அவங்க முன்னால் அனுப்புகிறார்.
இன்னும் அவங்களுக்கு உணவு கொடுக்கிறார். பாருங்கள், அந்த வனாந்தரம் அவங்களுக்கு பாதை தான் வனாந்தரம், பேர் தான் வனாந்தரம். ஆனால் ஆண்டவர் அவங்கள நடத்தினதெல்லாம் ரொம்ப அருமையாக நடத்தினார். நீங்கள் ஏசாயா 43:19 படித்தீங்கன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்கள், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறார். இதுதான் தேவனுடைய கிரியை. இந்த பூமி பாருங்கள், நிறைய நேரங்களில் இந்த இஸ்ரேல் மக்களை மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஒரு வனாந்தர பயணம் போல தான் இருக்கும். எங்கே போகிறதுன்னு நம்ம தெரியாமல் திகைத்து கொண்டு இருப்போம். ரெண்டாவது, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அது நம்மளை ரொம்ப மனதை வேதனைப்படுத்தி உஷ்ணமாக்கி நமக்குள்ள பயத்தை உண்டாக்கி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையெல்லாம் இந்த உலக காரியங்கள் நம்மளை ஏற்படுத்தினாலும் நம்ம கலங்க வேண்டாம். காரணம் என்ன? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, இப்படி வனாந்தரம் போல் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு தோணிட்டா, எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியலை, எங்கே போவேன்னு தெரியலை, திசை முட்டி போய் நின்று கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை என்னதாக மாறும்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற அவரால் முடியும். ஸ்தோத்திரம். 40 வருஷம் அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உணவு கொடுத்தார். தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் கொடுத்தார். சத்துருக்களிடத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்தார். கடைசியில் அவங்கள ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கி நீங்கள் வனாந்தரத்தில் பயணிச்சிட்ருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், விசுவாசித்து தேவனை நம்பி அவரை பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுங்க. உங்கள் வனாந்தர பயணம் ஒரு சொகுசான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாதுகாப்பான நிறைவான பயணமாக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வியாதி வரலாம், பயங்கள் வரலாம், தனிமை உண்டாகலாம், இன்னும் சொல்லப்போனால் குறைவுபடலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்காக வனாந்தரத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று போதிக்கிறது அது தவறு. அப்படி பைபிள் சொல்லலை. போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள், புறக்கணிப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். உலக மக்களுக்கெல்லாம் இருக்கிறத விட நமக்கு ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதன் நடுவில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருவர் இருக்கிறார், உங்களை செழிப்பாய் நடத்த ஒருவர் இருக்கிறார், உங்களை தாங்கி பிடிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இந்த இயேசுக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை பிரகாசமாக மாற்றுவார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வனாந்தரத்தை செழிப்பான இடமாக மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை இந்த இருளிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.